ஒழுங்கு மரியாதை உள்ள போயிடு போயிடுன்ட்டேன். ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்கொண்டு எரிச்சல கலப்பாத. இப்போ தெரியுதா சிலிண்டருடைய அருமை எப்படி உங்களை அந்த காலத்துக்கு கொண்டு போனாரா என் தலைவன். இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும் படணும் இன்னும். என்ன நக்கலா ரவி? எனக்கு தலை வலிக்குது ரவி. ஒரு காஃபி குடிக்கலான்ட்டு பார்த்தா அந்த காத்துல எரிய கூட மாட்டேங்குதுடா. காத்து அடிக்க சொல்றேன். காத்தே இப்போ இண்டக்ஷன் அடுப்பு வாங்கிட்டு போ. வந்து இங்க அடுப்பு எரிச்சிட்டு இருக்காங்க. காத்து கொஞ்ச நேரம் ஒரு கமலியா இருக்கு. ரவி போ இண்டக்ஷன் அடுப்பு வாங்கிட்டு போ. இண்டக்ஷனா? ஆமா போ. சரி கரண்ட் போச்சுனா என்ன பண்ணுவ? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அப்பா சுட்டுடிச்சா? ஒழுங்கு மரியாதை உள்ள போயிடு போயிடுன்ட்டேன். ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்கொண்டு எரிச்சல கலப்பாத. இப்போ தெரியுதா சிலிண்டருடைய அருமை எப்படி உங்களை அந்த காலத்துக்கு கொண்டு போனாரா என் தலைவன். இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும் படணும் இன்னும். என்ன நக்கலா? நக்கல் ஏத்திட்டு இருக்கீங்க என்கிட்ட பேரு. அப்புறம் என்ன அழகிச்சு பாரு. ஊது ஊது ஊது. ஏன் நீ ஊத மாட்டியோ? நான் தான் ஊதணுமா? நான் ஊதக்கூடாது. சை உனெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. கஷ்டப்பட்டு தானே இருக்கேன். வேற என்ன பண்றது? கேஸ் இல்ல போய் கேஸ் வாங்கிட்டு வர துப்பு இல்ல உனக்கு கத்திட்டு கிடக்குற பாட்டு. போர் நடக்குதாங்க. கேஸ் இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சும்மா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க லூசு. கேஸ் இல்லன்றாங்க இங்க. நீ ட்ரை பண்ண மாட்ற. நீ ஏன் கொடுக்க மாட்டாமா நாங்க? நீ எதுக்கு ட்ரை பண்ண மாட்ற? மத்த நாட்டு மாதிரி நாங்க வந்து பதிக்க வச்சிருக்கோம். நாங்கலாம் அப்பப்ப தேவைக்கு வாங்கிப்போம். அப்படியே செலவு பண்றோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷா வாங்குவோம். ஃப்ரெஷ்ஷா வாங்குவோம். சேர்த்து வைக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆமா சேர்த்து வைக்கிற ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு 15-20 நாள் வந்து காப்பாத்தி ஆகணுமே அந்த குடும்பத்தை இந்த வீட்டுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சேர்த்து வைக்க மாட்டோம். இந்த பதுக்கல் முறையில நம்ம கிட்ட கிடையாது. யாரும் உன்னை பதுக்க சொல்றாங்க? முன்னெச்சரிக்கையா வாங்கி வச்சுக்கணும்ன்றாங்க. எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்க வேண்டியதானே? உனக்கு என்ன கேஸ் தானே வேணும்? ஆமா வேணுமா கேஸ்? வேணும் கேஸ் வேணும். காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. ஊதி ஊதி கண்ணு அவிஞ்சு போச்சு. கண்ணெல்லாம் எரியுது புகையுது. போய் விறகு வாங்கிட்டு வர மாட்டேன். இருக்கிற விறகெல்லாம் பொறுக்கி. சந்தோஷமா இருக்கா நீங்க இப்படி எல்லாம் நடக்கிறது பார்த்தா சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷமா இருக்கு? அந்த மனுஷனுக்கு ஒரு குமுடு ஒரு காஃபியே போட மாட்டீங்க. எங்க அப்பா எங்க பாட்டி எங்க தாத்தா எங்க அப்பத்தா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல விறகடுப்புல தானே சமைச்சாங்க. அப்ப உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துல எங்கடா கேஸ்? அதனாலதான் டயாலிசிஸ் அப்படியே எல்லாருக்கும் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப எங்கடா கேஸ் இருந்தது? அடுப்பு ஒழுங்கா வந்து அப்பவே அடுப்புல வச்சு பொங்கி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அணைஞ்சிருச்சுடா ரவி. ஊத முடியாது. காஃபி கேட்க மாட்டேன். நீதான் சாப்பிட மாட்டேன். ஊதிக்கிட்டே போறல இதையும் ஊது. நக்கலு எல்லாத்துக்குமே நக்கல் அடிக்கிறவே வேலையா போச்சு உனக்கு. அடுப்பு எரிய வைக்க துப்பு கிடையாது உனக்கு. சிலிண்டரே வரக்கூடாது, கேஸே வரக்கூடாது. நீங்க எல்லாம் இப்படியே அடுப்பு சொல்லுவாங்கல்ல அடுப்பு ஊதிக்கிட்டே இருக்கணும். சரி இருக்கட்டும். நான் சமைக்கவே போறது கிடையாது. நீ சாப்பிடவும் போறது கிடையாது. நான் சமைச்சாதான் நீங்க சாப்பிடுவீங்க. நானும் பட்னியா இருக்கேன், நீங்களும் பட்னியா இருங்க. ஏன் எதுக்கு நான் ஊதணும்? வெளியில போனா நாங்க ஊதி ஊதி காட்டல போலீஸ்காரங்க மாதிரி நீங்க ஊதி ஊதி காட்டு. அதுக்குதான் வச்ச ஆப்பு. அதுக்குதான் வச்சா. நல்லா சாப்பிட்டு 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 போய் இது பண்றீங்கல்ல. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ரவி எனக்கு தலை வலிக்குது ரவி. ஒரு காஃபி குடிக்கலான்ட்டு பார்த்தா அந்த காத்துல எரிய கூட மாட்டேங்குதுடா. காத்து அடிக்க சொல்றேன். காத்தே இப்போ இண்டக்ஷன் அடுப்பு வாங்கிட்டு போ. இங்க அடுப்பு எரிச்சிட்டு இருக்காங்க. காத்து கொஞ்ச நேரம் ஒரு கமலியா இருக்கு. ரவி போ இண்டக்ஷன் அடுப்பு வாங்கிட்டு போ. இண்டக்ஷனா? ஆமா போ. சரி கரண்ட் போச்சுனா என்ன பண்ணுவ? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அப்ப பாத்துக்கலாம். இருக்கும்போது நான் சமைச்சு வச்சுப்பேன் எக்ஸ்ட்ரா. கடைசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் விறகடுப்பு தான். சரியா? என்னால இதெல்லாம் ஊத முடியாது ரவி. என்னால செய்ய முடியாது ரவி. இல்லனா போ காபி எனக்கு வர காபி நான் வெளில போய் நாங்களே சாப்பிட்டு வந்துறோம். இதெல்லாம் அநியாயமா தெரியலையடா உனக்கு. நீ மட்டும் வெளியே போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடுற, காஃபி குடிச்சிட்டு வந்துடுற. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை காஃபி குடிக்கிறனால பாவம் உங்க நிலைமைலாம் ரொம்ப கஷ்டம். ஊதுரி
என்னால இதுக்கு மேல ஊதி ஊதியா செத்துருவோம் பொழுது ரவி, என் எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போகுதுடா. இப்பதான் என் மனதுல பாரமே குறையுது. அதை அவனை எப்படி எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு. அவன் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் அடுப்பு வாங்கி தரான், உட்காந்து அவன் ஊதுறானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு கரண்ட் இல்லாம போகுது, தண்ணிக்கு பஞ்சம் வர போகுது பாரு. மறுபடியும் நீங்க குடத்தை தூக்கிட்டு குளத்துக்கு தான் போறீங்க அள்ளின்னு வரதுக்கு. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இருந்தா எல்லாம் வரதான் செய்யுங்க பாரு. கரண்ட் இல்லாம போகுது நாடே. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. ஏன்டா அப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? ஆத்துல போய் எங்க ஆத்தா போய் ஆத்துல தொச்சின்னு வரோம், மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிட்டு நாங்கலாம் கூட போயிட்டு ஜாலியா விளையாடுவோம். சரி ஆத்து எங்க வீட்டு மாடை இழுத்துட்டு போவோம், மாடையை குளிப்பாட்டிட்டு வருவோம். அதே மாதிரி நான் ஒண்ணு என்ன பண்றேன், மாடுக்கு பதிலா ஒண்ணு இழுத்துன்னு போயிட்டு அங்க குளிப்பாட்டிட்டு துணி துவச்சிட்டு வரலாம் நம்ம. சரியா? யார மாடுன்னு சொல்ற? போய் இப்ப நான் உனக்கு மாடு சொன்னதான் தப்பா போயிடுச்சு. அங்க ஏதோ ஊதுற சவுண்ட் கேக்குது, போயா பறக்குது. எல்லார் வீட்லயும் இதே பொழப்பு தான். நீங்க வேற என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் பா சிரிக்காத ரவின்ட்டு நானு சூடா எடுத்து புகையா இருக்கு, எல்லாம் ஊதி இருக்காங்க, எல்லாம் போகி கொண்டாடுறாங்க. கொண்டாடுங்க கொண்டாடுங்க. இந்த ஒரு 10 நாள் எனக்கு தெரிஞ்சு 10 நாள் இல்ல, ஒரு 6 மாசம் என்ன முடியலடா, வந்து ஹெல்ப் பண்றா. நான் பண்ண மாட்டேன். அணைஞ்சிச்சு பாரு, அணைஞ்சிச்சு. ஒரு அடுப்பு ஊத துப்பு இல்ல, பேச்ச மட்டும் பாரு. எனக்கு காஃபி வேணாம் ஒண்ணும். ஐயோ என்னாச்சு? கை சுட்டுருச்சு. சுட்டுருச்சா? என்னைய திட்டாத. என்னைய மாதிரி பத்திரமா திட்டினா இப்படி சூடு போடும். இருக்கே உன்னை பழி வாங்கும். ஒழுங்கு மாதிரி போயிட்டு சூடா பால் இருக்கு எடுத்து ஊத்திரும் மூஞ்சிலே பாத்துக்கோ. இது அவன் இருக்கிற கடுப்புல பார்த்தா தத்துவம் பேசிட்டு தெரியுறா. என்னடா காஃபி அத வாய் அது எடுத்து அப்படியே ஊத்திரும் பாத்துக்கு மூஞ்சில. காஃபியா? காஃபி சந்தோஷமா இருக்கு. விஷம் தான் ஊத்தி தரணும். நன்றி தலைவா.